சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. இன்னொன்னும் சொல்றார் அவ்வப்போது, இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி. மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்றவங்களோட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான், ஊடகத்தில் வருகின்ற செய்தி. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. உண்மைதானே? ஆக ஸ்டாலின் அவர்களே, 2 மாதத்திற்கு முன்பு என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், கூட்டணியை கூவி அழைக்கிறார், யாரும் இல்லை என்று சொன்னீங்க. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி. எங்க கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வென்று நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதை ஸ்டாலின் பார்க்க போகிறார். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம்
அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் இடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை இடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த இடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில் முறைகேடு நடைபெற்றது எல்லாம் தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க, தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.